Hi guys and welcome back to our Jvlogs channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Granny Ghost தான் பார்க்க போறோம். Thank you for 50 likes. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னடா கேட்பீங்க, ஏன்டா பாதியிலேருந்து வீடியோ போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கும். ஏன்னா நான் அந்த வீடியோவே ரொம்ப நேரம் போகுது. நான் அங்கங்கே வெயிட் பண்ணுறேன் அந்த கிழவிக்காக. உங்களுக்கு தெரியும் யார் அந்த 8 கால் கிழவி. அந்த 8 கால் கிழவிக்காக நான் அங்கங்கே வெயிட் பண்ணி பயந்து போயிட்டு இருந்தேன். அதனாலவே ரொம்ப ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வந்துருச்சு. அதனால் எஸ்கேப் பண்ணுற கடைசி டைமிங்கை மட்டும் நான் இது எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துலே நான் ஒரு 5 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் அங்கே இங்கேன்னு செக்யூரிட்டி மாதிரி சுற்றிட்டு இருப்பா. யார்? இந்த 8 கால் கிழவி. அதனாலவே நம்ம பயந்து போக வேண்டியதாக இருக்குது. மேலே இருக்கவளை கீழே இருக்கவளை பார்த்துட்டு போனால் மேலே இருக்கவளை பார்த்தா பயமே வர மாட்டேங்குது. அவளையாவது நம்ம ஏதாவது கன்று அந்த மாதிரி வச்சு சாவடிச்சிடலாம். ஆனால் இவளை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இவளுக்கு டேமேஜே ஆகாது. இப்போ நம்ம ரஸ்டி பேட்லாக்கி இருக்குது பார்த்தீங்களா, ரஸ்டி பேட்லாக்கி அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே உட்டன் ஸ்டிக்கை செட் பண்ணிட்டேன். உட்டன் ஸ்டிக்கை செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அந்த கிளவி வராலான்னு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா உடனே நிற்கிறா. ஆயுசு 100ங்க. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு செயின் கட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஒரு எஸ்கேப்பு, இந்த கிரானி கோஸ்டில் இருக்க ஈஸியான எஸ்கேப்புன்னு சொன்னாலே இந்த சீவர் எஸ்கேப் தான். இதுக்கு வெறும் 3 பொருள் தான் தேவை. என்னென்னதுன்னா மெயினாக ரஸ்டி பேட்லாக்கி, செயின் கட்டர், உட்டன் ஸ்டிக். இது 3 மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த எஸ்கேப்பை முடிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், எப்பட்றா இந்த 8 கால் பூச்சி உருவாச்சு, எப்பட்றா இது வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். மேலே நம்ம புக்கு வச்சாதான் நம்மளுக்கு கீ கிடைக்கும். கீ இருந்தால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். யாரால் நம்மளுக்கு அந்த கீ கிடைக்குது? அந்த மேலே அந்த ரூம்குள்ளே இருக்க ஒரு கிழவி, புரியுதா? அந்த மேலே இருக்க கிழவி கொஞ்சம் தூரம் நடந்து வருவா. அப்போதைக்கு அவளுக்கு உயிர் இருக்கும். அவளை கட்டி வச்சுருப்பாங்க அப்போதைக்கு, ஆனால் அவளுக்கு உயிர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நம்ம புக்கு வச்சோடனே அந்த சங்கிலி மாதிரி இருக்காது ரிலீஸ் ஆன உடனே அவள் கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுற ஆரம்பிச்சு அவள் அப்படியே இறந்துருவா. அவளால் ரொம்ப இது பண்ண முடியாதுல்ல, அதனால் இறந்த உடனே மறைஞ்சிருவா. மறைஞ்சு அவள் எங்கே போவான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வருவா. அவள் இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு கீ கிடைக்கும். கீ கிடைச்சாதான் ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி. ஓகே, நம்ம எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். செயின் கட்டரை வச்சு செயினை கட் பண்ணியாச்சு. இப்போ ரஸ்டி பேட்லாக்கியை நம்ம உள்ளே போடலாம். எனக்கு ஒரு என்னதுன்னா, நம்ம போயிட்டோன்னா கிரானி இந்த 8 கால் பூச்சிலாம் யார் விளையாடுவா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம எஸ்கேப்பை முடிக்கலாம். எனக்கு போகிறதுக்கே மனசில்லை. இவங்கள விட்டுட்டு இவங்க கூட நம்ம எவ்வளோ ஃபன் பண்ணியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். கிளிச்சு, பக்கு, ஏமாற்றிட்டு ட்ராப்பில் மாட்டி. ஓகே, இப்படி இருந்தாலும் திரும்ப விளையாட போகிறோம். இப்போ நம்ம வெளியே போயிடலாம். பார்த்தீங்களா, உள்ளே பார்த்தா எனக்கு இதுதான் எல்லாருக்கும் இருக்க ஒரே டவுட்டு, எப்படி உள்ளே வந்தா. எனக்கும் அந்த டவுட் இருக்குது. எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்களா எப்படி மறைச்சி பார்க்குறேன்னு. இந்த எஸ்கேப்பை முடித்தோடனே த எண்டுன்னு வந்துடும். அதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் இஸ் வெல். டாட்டா.